தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பணியிடங்கள் இருக்குது, இந்த கலெக்டர் ஆஃபீஸ் போஸ்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரி போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு நான் வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுவீங்க, எந்த நிலையத்தில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா பெண்கள் உதவி மையத்தில் இருக்கு இல்லையா, அதாவது பெண்களுக்கான உதவி மையம் இருக்கு இல்லையா, ஸோ டெலிகாலராக வந்து பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி டெலிகாலர் போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்லேருந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது, எந்தவித எக்ஸாமினேஷனும் கிடையாது. உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை மட்டுமே வச்சு உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ முடிஞ்ச அளவு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவையோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஜாப் போஸ்டிங்கோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான குவாலிஃபிகேஷன் தான். ஸோ குவாலிஃபிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புனாலே போதும், உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஜெராக்ஸ் கடையில் போய்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, லைன் மாதிரி இருக்குல்ல, அந்த லைனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேம் வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்பாவோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி மேரேஜ் ஆகாத பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்பாவோட பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து எழுதிக்கோங்க. 1/10/2024 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத கொடுங்க. மேரேஜ் ஆனிச்சு அப்படின்னா மேரிடுன்னு கொடுங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா அன்மேரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஊர் இருக்குல்லையே, அந்த ஊரில் உங்களோட அட்ரஸ் இருக்குல்லையே, உங்கள் வீடோட அட்ரஸ், அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்கோடோட சேர்த்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஹைட் என்ன, உங்களோட வெயிட் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு எதுவும் அடிஷ்னலாக எதுவும் குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் எதுவும் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து டிப்ளமோ ரிலேட்டடாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு எதுவும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கே ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருடம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே எம்டியாக விட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க ப்ரூஃப் டு பி என்க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாங்க. ஸோ இது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஊரோட இருப்பிட சான்றிதழ் இருக்கு இல்லையா, உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இருப்பிட சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் படித்து முடிச்ச எஜுகேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்கள் என்ன கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டியோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இது வச்சு அனுப்பணும் அவசியம் வந்து கிடையாது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சரை மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் தேவை அண்ட் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு விவரங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர், அதாவது வழக்கு பணியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பாதுகாவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு பணியாளரை பொறுத்த வரைக்கும் ஏஜ் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 21 வயதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் 40 வயதுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. இதற்கு எந்தவித ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. ஸோ 21லேருந்து 40 வயதுக்கு இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 ரூபா தருவதாக சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் முதுகலை சமூக பணி அது ரிலேட்டடாக நீங்கள் கல்வி தகுதி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும்.
இதே நேரத்தில் இந்த ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் வந்து நடக்கும். அதாவது 24 மணி நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஸோ 24 மணி நேரமாக நீங்கள் 24 ஹவர்ஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு அடுத்து ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்போட ப்ரொசீஜர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் செக்யூரிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12,000 மாதம் வழங்கப்படும். இதற்கு நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுழற்சி முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணியாற்றுற மாதிரி வந்து இருக்கும். இந்த ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் சொன்னல, இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் சொல்லியிருந்தில்ல, அந்த போஸ்டிங்கில் நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதிட்டு நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது உங்களோட நோட்டிஃபிகேஷனோட டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அனுப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும்.